அரசியல் அரங்கம் நிகழ்வில் இன்று நாம் வடசென்னையின் பேராளர்கள் ஒருவரான திருமிகு சேவியர் அவர்களை சந்திக்கிறோம். அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சிறுபான்மை பிரிவின் மாநில துணைச் செயலாளராக பொறுப்பேற்று பணி செய்து கொண்டிருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த நேரத்தில் தமிழன் தொலைக்காட்சி அரங்கிற்கு வந்தமைக்கு நன்றி. உங்களுடைய அனுபவங்களை, அதாவது இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த நிலையை தொடும் என்று நினைக்கிறீர்கள்? முதலில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக வடசென்னை மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கண்டிப்பாக தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, வடசென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் குறிப்பாக அண்ணன் RS ராஜேஷ் அவர்கள், அண்ணன் வெங்கடேஷ் பாபு அவர்கள், அண்ணன் மாதவர் மூர்த்தி அண்ணன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் உள்ளிட்ட அனைவருமே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி பெறுவதற்காக பணியை செய்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக அண்ணன் ராஜேஷ் அவர்களுடைய பணி மிக சிறப்பான பணியாக இருக்கும். இந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும், மக்கள் கொடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சிறப்பாக நீங்கள் சிறுபான்மை பிரிவில் துணைச் செயலாளர் மாநிலத்திற்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் பதவியேற்றிருக்கிறீர்கள். சிறுபான்மை பிரிவினருக்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோடு ஒன்றித்து அவர்களுடைய அலைவரிசையிலே நீங்களும் செயல்பட்டீர்கள், சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்பட்டீர்கள் என்றெல்லாம் கருத்துக்கள் நிலவுகின்றன. அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இந்த கருத்தில் துளியும் உண்மை கிடையாது. எப்படின்னா, அதிமுகவுடைய கொள்கை வேறு, பாரதிய ஜனதாவுடைய கொள்கை வேறு. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அந்த அடிப்படையில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அதிமுக, அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் வந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எந்த விதத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும் சிறுபான்மையின மக்களுக்கு தீங்கு விளைவித்தது கிடையாது. அதுவும் குறிப்பாக நம்முடைய கழகம் அந்த செயல்பாட்டில் ஈடுபட்டது கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு முழு அரணாக இருக்கக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் சிறுபான்மையின மக்களுக்கு திமுக நன்மைகள் செய்ததா அதிமுக நன்மை செய்தா அப்படின்னு நீங்கள் கோடிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக இதில் அதிமுக தான் மிகப்பெரிய ஒரு நன்மையை சிறுபான்மை மக்களுக்கு செய்திருக்கிறது. குறிப்பாக முஸ்லீம் சமுதாய மக்களுக்கும் கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கும். அது ஒரு சிலதை நம்ம கோடிட்டு காட்டணும் அப்படின்னா, இப்போ 2021 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஒரு கிறிஸ்தவர் கூட ஜெருசலேமுக்கு பயணத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அனுப்பலை. இது உண்மையான செய்தி. அதிமுக ஆட்சியில் அம்மா காலத்திற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஹஜ் பயணம் செல்வதற்கும் சரி, சென்னையில் ஹஜ் இல்லம் தனியாக கட்டுவதற்கும் சரி பல கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஹஜ் பயணம் செல்வதற்கு இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை செஞ்சுருக்கிறாங்க. அதாவது 2018 மத்திய அரசு சிறுபான்மை மக்களுக்கு நிதியை நிறுத்திய பிறகும் கூட அதை உயர்த்தி சிறுபான்மை மக்களுக்காக தொடர்ந்து பணிகளை செய்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு. அதனுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அதிமுக என்னென்ன செய்யுதுன்றது சாதனை சொல்லலாம், நின்றுக்கிட்டே சொல்லலாம். குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஆஜியார் இருக்கிறாங்க. ஆஜியாருக்கு மாதம் ஓய்வூதியம் கொடுக்கறது. அதே மாதிரி நாகூர் தர்கா மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கு 4.5 கோடி ஒதுக்குனது. இஸ்லாமிய மத வழிபாடாக இருக்கக்கூடிய அங்கேங்க மசூதிகள், பழைய மசூதிகள்லாம் இருக்கக்கூடிய அதுக்கு பராமரிப்புக்கு நிதி ஒதுக்கியது. கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு நிதி ஒதுக்கியது. ஜெருசலேமுக்கு மக்களை அனுப்பியது. இப்படி பல திட்டங்களை எடப்பாடியார் ஆட்சியில் கொண்டு வந்தது. அதே மாதிரி கிறிஸ்தவ மக்களை பொறுத்த வரைக்கும் தலித் கிறிஸ்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு ஒதுக்கீடு செய்தது. கிறிஸ்தவ பெண்களுக்கு தொழில் செய்வதற்கு 10 லட்சம் ரூபா வரைக்கும் நிதி உதவி கொடுத்தது. அதே மாதிரி முஸ்லீம் பெண்களுக்கும் கொடுத்தது. இப்படி பல திட்டங்களை கொடுத்தது அதிமுக அரசு அண்ணன்
எடப்பாடியுடைய அரசு. இந்த அளவிற்கு அப்படியே அடுக்குறீங்க. குடியுரிமை சட்டத்தில் பாரதிய ஜனதாவோடு இவர்கள் ஒன்றி போனது ஏன்? அதாவது குடியுரிமை சட்டத்தில் பாரதிய ஜனதா கூட ஒன்றி போனதுன்னா அதனால் வந்து தமிழ்நாட்டில் எந்த விதமான பாதிப்பும் வரலை. பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலையும் நம்ம கழக அரசு அந்த நேரத்தில் இருந்தப்போ அதாவது எந்த விதத்திலையும் பாதிப்பு கொண்டு வர்றதுக்கான செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது சட்டம். அந்த சட்டம் ஏற்றும் போது அதை ஆதரித்து விட்டு அதற்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கோம் அது மாதிரிலாம் வராதுன்னு சொல்கிறது எப்படி நியாயமாக எடுத்துக்க முடியும்? இல்லை, கழக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அந்த திட்டத்தினால இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதான்றதை நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் ஏற்றுக்கிறேன். எந்த விதத்திலும் துளிவு கூட, ஏன்னா கழக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் எந்த விதத்திலும் அந்த சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தலை. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது முன்பு ஜெயலலிதா அவர்கள் கூறினது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சொந்த இடத்துல நீங்கள் சர்ச் ஆலயம் கட்டுவதற்கு யார் தடுக்க முடியும், நான் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்யலாம் என்று சொன்னாங்க. ஆனால் இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாம் ஒரு சிறப்பு ஆணைகள் அல்லது சிறப்பு அனுமதி பெற்ற பிறகுதான் கட்ட இயலும் என்ற சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கிடையில் நீங்கள் வந்து ஒரு 4 ஆண்டுகள் எடப்பாடியார் ஆண்டிருக்கிறார். அப்போல்லாம் அதை செய்ய முடியலையா? இல்லை, அது தவறான செய்தி. கழக ஆட்சியில் வந்து அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கப்போ அந்த பிரச்சனையெல்லாம் வரல. ஆனால் இப்போ இருக்குது அந்த பிரச்சனை. 2021க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அப்போ இருந்ததுன்றது நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் வரல, உண்மையில் வரல. ஆனால் இப்போ இருக்குது, தொடர்ந்து இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து இப்போ குக்கிராமங்களோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னையிலே பல சபைகள்லாம் இருக்குது. அவங்க வந்து அந்த சபை வந்து ஒரு சுதந்திரமாக நடத்த முடியல, அதுக்கான பாதுகாப்பு இல்லை. முன்னாடி இருந்தது, அது இருந்து கொண்டு தானே இருக்கிறது. சரி, அது போகட்டும். 2026இல் நீங்கள் ஆட்சி அமைத்தால் அதற்கு என்ன நிவாரணத்தை? இல்லை, கண்டிப்பாக வந்து இப்போ நல்லா கேட்டுங்க. ஒன்று இப்போதைக்கு வரைக்கும் மத்தியில் வந்து பாரதிய ஜனதா ஆட்சி இருக்குது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய கருதினால் நினைத்திருந்தால், சிறுபான்மையின மக்களை கைவிடுவதாக நினைத்திருந்தால் கூட்டணி விட்டு வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கணும், அந்த மக்களுக்கு ஒரு அரணாக இருக்கணும். தலைவர் காலத்திலேருந்து அம்மா காலத்திலேருந்து எப்படி இந்த இயக்கம் இருந்துச்சோ அதே அந்த வழியிலே வரணும்னு சொல்லி அந்த ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் பிஜேபி விட்டு வெளியில் வந்தோம். பிஜேபி விட்டு வெளியில் அதிமுக வர்றது மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஆமாம், மிகப்பெரிய ரிஸ்க்கு. இப்போ பிஜேபி கூட்டணியில் இருந்தால் எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கலாம், எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம். அவங்க கொடுக்குற அச்சுறுத்தல்கள், அவங்களுக்கு கொடுக்குற மிரட்டல்கள், பிஜேபி தலைவர்கள் மேலே இருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் இன்றைக்கி வந்து கழகத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள். அப்போ இந்த சூழ்நிலையில் எதுக்குமே அடிபணியாமல் எங்களுடைய குறிக்கோள் மக்களை காக்க வேண்டும், எங்களுடைய நோக்கம் மக்களை காக்க வேண்டும், எங்களுடைய இயக்கம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் தான் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து பிஜேபியிலேருந்து வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்து இன்றைக்கி 40 தொகுதியிலையும் அதிமுக களம் கண்டு கூட்டணி அமைச்சு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தமிழகத்தினுடைய வரலாற்று கட்சி அன்றைக்கி நிலைநிறுத்தி கொண்டு இருக்கிறது. இதுதான் உண்மை. அந்த தீர்ப்பு வந்து ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக மக்கள் எங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பை கண்டிப்பாக கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதாவது ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றால் இவர் பிரதமர் ஆவார் அல்லது இந்த கூட்டணி உள்ள பெருந்தலைவர்கள் பிரதமர் ஆவார்கள் என்ற ஒரு உறுதிப்பாடை சொல்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட பிரதமர் யார் என்ற அந்த எந்த விதமான தெளிவும் இல்லாமல் நீங்கள் இந்த தேர்தலை கண்டிருக்கீங்க. எங்கள் பொதுச் செயலாளர் வந்து தெளிவாக அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இயக்கத்தினுடைய முன்னோடிகளும் மிக தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி மேற்கு வங்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மம்தா பானர்ஜி, ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய ஜெகன்மோகன் ரெட்டி, அதே மாதிரி ஒடிசாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜு பட்நாயக். இப்போ இந்த மாதிரி இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள்லாம், ஒரு சில மாநில கட்சிகள்லாம் யாருது பிரதமர் அப்படின்றத சொல்லாமல் தான் தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ மத்தியில் வந்து காங்கிரஸோ இல்லை தமிழ்நாட்டுக்கு சாதகமாக தமிழ்நாட்டு உரிமைகளை கொடுக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்கள் மேல் அக்கறை கொள்ளக்கூடிய எந்த இயக்கம் மத்தியில் ஆட்சி அமைக்குதோ அவங்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டு நலன் கருதி எந்த விஷயங்கள் இருக்குதோ அதுக்கான ஆதரவுகள் நம்ம கொடுப்போம்னு பொதுச் செயலாளர் சொல்லி தான் இந்த தேர்தல் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம்.
ஆக பொதுச் செயலாளர் மத்தியில் இன்னார் தான் பிரதமர் அப்படின்றத வந்து முன்னிறுத்தலை அப்படின்றத வந்து முன்னிறுத்தி தான் பண்ணணும் அப்படின்றத வந்து எல்லாரும் இப்போ பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்க, அதுபோல் நாங்களும் பண்ணியிருக்கணும். இப்போ பிஜேபியில் சொல்லியிருக்காங்க, காங்கிரஸில் யாரும் சொல்லலையே. இப்போ இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் யாரும் சொல்லலை. காங்கிரஸில் வேட்பாளர் சொல்லலை. ஆனால் அந்த கட்சிகளில் யாராவது தலைவர்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அதே போல தான் இப்போ தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவுடைய பாராளுமன்ற தொகுதி செல்லும் உறுப்பினர்கள் இந்த 2 கூட்டணியும் சாராத மக்கள் ஜெயிச்சா அவங்க மூலமாக நீங்கள் அடுத்து அது பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய முடிவு. அதான் சொல்கிறேனே, தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் மக்களோடு ஒன்றி இருக்கிறார்களோ, தமிழ்நாட்டுக்கு நலன் கொடுக்கக்கூடிய எந்த அரசாங்கம் வருதோ அதுக்கான ஆதரவை கொடுப்போம்னு சொல்லிட்டு பொதுச்செயலாளர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான வேலையை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சிறுபான்மை பிரிவில் பொறுப்பில் இருக்கிறதுனால கேட்குறேன். அதாவது அதாவது சபைகளில் திருச்சபைகள் எல்லாம் சில பாரதிய ஜனதா கட்சியினர் அல்லது அதன் துணை அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் திடீரென்று உள்ளுக்குள்ளே போய் வழிபாடுகளை நிறுத்துவது, அவர்களை அடிப்பது போன்ற செயல்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அரசு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறதா, இல்லை அவர்களாக அதை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்களா? அது சரியில்லை என்றால் அதை தடுப்பதற்கு உங்களது ஆட்சி ஏதாவது செய்யுமா? 2011 2021 வரைக்கும் கழக ஆட்சி இருக்கும் பொழுது, அம்மா ஆட்சியில் இருந்த பிறகும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோதும் சரி, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரப்போ உடனடியாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் 2021க்கு பிறகு அந்த மாதிரி நடவடிக்கை இருக்கா? இன்றைக்கி 2021க்கு பிறகு ஏறத்தாழ 2000க்கு மேற்பட்ட சபைகள் மூடப்பட்டிருக்கு. அதற்காக இன்றைக்கி கிறிஸ்தவ அமைப்புக்கெல்லாம் பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணால் கூட அதுக்கான எந்த விதமான தீர்வும் கிடையாது. இப்போ கூட போன மாதம் பார்த்திங்கன்னா மதுராவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இடித்தாங்க. அதோட அமைப்புகள்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இவர்கள் இப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் இந்த ஆட்சியில். ஆனால் மொத்த சிறுபான்மையினரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்புவதாக இல்லை. காரணம், கடந்த ஆண்டுகளில் பிஜேபியோடு தொடர்பில் இருந்ததால் என்ற நிலை பரவலாகவே இருக்கிறது. இப்போ திமுக ஏற்கனவே பிஜேபி கூட தொடர்பில் இருந்துச்சா இல்லையா? வாஜ்பாய் இருக்கிறப்ப அங்கம் வகிச்சாங்க. அந்த நேரத்தில் அளவுக்கான பிஜேபியும் திமுகவும் அங்கம் வகிச்சாங்க. ஆனால் அந்த அளவுக்கான சமய வேறுபாடுகள் இல்லாமல் இருந்தது அந்த காலம். அப்போ இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் அதுக்கான முயற்சியை இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அவங்க தானே பண்ணணும், தடுக்கணும். இல்லை, உங்கள் அந்த 4 ஆண்டு காலத்துலேயும் அது நடந்திருக்கேன்ற இல்லை. அந்த மாதிரி அப்படி ஒரு சிலது நடந்திருந்தால் கூட அதுக்கான சட்ட ரீதியாக நடவடிக்கை எடப்பாடி எடுத்து. சரி, 26ல் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வருவோம். நாங்கள் வந்தீங்கன்னா இல்லை, கண்டிப்பாக 2026ல் அதிமுகவுடைய அரசு தான் எடப்பாடி அவருடைய தலைமையில் தான் நிச்சயமாக கழக அரசு. அப்படி வந்தால் அந்த சபை வழிபாடுகளில் அத்துமீறுகிறவர்களை என்ன செய்வீர்கள்? கண்டிப்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம். இல்லை, இது உறுதி. ஏற்கனவே பல கூட்டத்தில் அண்ணன் சொல்லியிருக்காங்க, பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காங்க, கழக ஆட்சி வந்தவுடனே சிறுபான்மை மக்களுடைய உரிமை பாதுகாக்கப்படும், சிறுபான்மையுடைய வழிபாட்டு தலங்கள் முழுமையாக பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு அறிக்கையிலும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பிரச்சார கூட்டத்திலும் பல இடத்துல பேசியிருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் விழா வானகரத்தில் நடந்துச்சு, அப்போ கூட தெளிவாக பேசினாங்க. இப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யலை. 2026ல் கழக அரசு அமைஞ்சவுடன் அதை உறுதி செய்யணும்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நடக்கிறதுக்கும் பொதுச்செயலாளர் அறிக்கை வாயிலாகவும் கண்டிச்சுட்டு பல எதிர்ப்பு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் ஆதரவாக தான் இருக்கோம் சிறுபான்மை மக்களுக்கு. பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து வெளிவந்த பின்னர் நாங்கள் சிறுபான்மையினருக்காக உழைப்போம், சிறுபான்மையினர்களை காத்துக்கொள்வோம் என்றெல்லாம் பேசுகிற எடப்பாடி அவர்கள் அதற்கான வாக்கு வங்கியை இந்த தேர்தலில் பெற்றிருப்பாரா, பெறுவாரா? கண்டிப்பாக. ஏன்னா சிறுபான்மையின மக்களுடைய வாக்கு வங்கி பல அமைப்புகள், கிறிஸ்துவ அமைப்புகள், மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகளும் இஸ்லாமிய சமுதாய மக்களும் அண்ணன் எடப்பாடியாரை சந்தித்து தங்களோட ஆதரவை தெரிவித்து அதுக்கான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. குறிப்பாக வடசென்னையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 6 தொகுதியில் மட்டுமே 2000 சபைகள் இருக்குது. பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வடசென்னை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளையும் ஏறத்தாழ 2000 சபைகள் இருக்குது. 20க்கு மேற்பட்ட ஆர்சி சர்ச்சுகள் இருக்காங்க. 30க்கு மேற்பட்ட சிஎஸ்ஐ பெரிய பெரிய சர்ச்செலாம் இருக்காங்க. இவங்களை நாங்கள் போய் சந்தித்தோம். உண்மையிலே அவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. ஒரு சில பல இடத்துங்களில் மாசிலே சொன்னாங்க, சர்ச்சிலே சொன்னாங்க, இந்த மாதிரி
அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஆதரிக்கணும்னு பல சர்ச்சையில் பேசினாங்க. எங்களுக்கு வந்து அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள் எல்லா பள்ளிவாசலுக்கு போனோம், எல்லாருமே சந்தித்தோம். அவங்களும் ஒரு மன நிறைவோடு எங்களை வரவேற்றாங்க. நீங்கள் பிஜேபியில் இல்லை வாங்க, உங்களுக்கு இந்த டைம் எங்களுடைய ஆதரவு உண்டு, எங்களுடைய வாக்கு கண்டிப்பாக அதிமுக உண்டுன்றதை ரொம்ப, அதாவது அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்குமோ அதே போல் எப்போதும் அதிமுக எப்படி நேசித்தார்களோ இப்போ இந்த பிஜேபியை விட்டு வெளியில் வந்த பிறகு அந்த வரவேற்பு 2 இடத்துலையும் இருந்துச்சு. கிறிஸ்தவ மக்கள்கிட்ட மத்தியிலும் இருந்துச்சு, இஸ்லாமிய மக்கள் மத்தியிலும் இருந்துச்சு. இந்திய ஒன்றிய அளவில் கடந்த சில நாட்களாக பரபரப்பாக தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி என்னவென்றால், நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 2006 மன்மோகன் சிங் பேசுனதை எடுத்துக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு உங்களோட தாலியை முதற்கொண்டு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருவாங்க. ஆனால் அதற்கு முன்பாக அவர் பேசியிருந்த அந்த எஸ்சி எஸ்டி குழந்தைகள் பெண்கள் இதை பற்றிலாம் சொல்லாமல் இதை மாத்திரம் எடுத்துகிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பெரிய பிளவை கொண்டு வர முயற்சி செய்கிறார் என்றெல்லாம் அதெல்லாம் வருது. அதுக்கிடையில் தேர்தல் ஆணையம் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் ஒரு 16,000 பெட்டிஷன் போன பிறகு அதை எடுத்திருக்காங்க. ஆனாலும் நோட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கட்சிக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அதை பேசியவருக்கு அனுப்பாமல் கட்சிக்கு அனுப்புகிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதாவது இந்த விஷயம், அதாவது பிரதமர்ன்றது இந்திய நாட்டினுடைய பிரதமர், ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு பிரதமர் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பிரதமர். அப்படி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு பொறுப்போடு பேசணும். இதற்காக தான் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து மிக தெளிவாக 2 தினங்களுக்கு முன்பாக மாவட்ட கழக செயலர் சென்னையில் மாவட்ட செயலர் கூட்டம் நடக்கிறப்ப தெளிவாக பேசியிருக்காங்க. ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த தவறு, வருத்தத்தக்கது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கணும், கண்டனம் தெரிவித்து அறிக்கையை கொடுத்துருக்கணும். இப்படி பேசுனதுக்காக பேசியவருக்கு அந்த அறிக்கையை அனுப்பாமல் கட்சிக்கு அனுப்பின மர்மம் என்ன? அது தேர்தல் கமிஷனர் தான் நீங்கள் கேட்கணும். தேர்தல் கமிஷனர் தான் நீங்கள் கேட்கணும். அது சரியாக தவறுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே தவறு தான். தேர்தல் கமிஷன் வந்து நியாயமான முறையில் நடக்கணும், நடக்குன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இவர் இப்படி பேசி பெரும்பான்மை மக்களாகிய இந்துக்களை வடநாட்டில் அவங்களுடைய வாக்குகளெல்லாம் பெற்று விடுவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. மக்கள் இன்றைக்கி விழித்து கொண்டு இருக்கிறார்கள். மத்தியில் வந்து பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ தனி பெரும்பான்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு மக்களாட்சி அவர்தான் பிரதமர் கண்டிப்பாக நடக்கும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் யாரை பிரதம மந்திரியாக கை காட்டுகிறார்களோ அவர்கள் வந்து விரைவில் பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவர் நரேந்திர தாமோதரதாஸை கை நீட்டுவாரா அல்லது ராகுல் காந்தியை கை நீட்டுவாரா? எங்களை பொறுத்த வரைக்கும் அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம்ல, தமிழகத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய, தமிழக மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கக்கூடிய, திட்டங்களை வகுக்கக்கூடிய அரசு தான் எங்களுக்கு தேவை. அதுவும் குறிப்பாக சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசு தான் எங்களுக்கு தேவை என்பதை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு சில தலைவர்கள் பிரிந்து போனதால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலு இழந்து விட்டது என்ற ஒரு பார்வை உண்டு. அது ஒரு மாயை. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக வலிமையோடும் வளமோடும் இருக்குது. இன்றைக்கி கிரவுண்டில் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய தொண்டர்கள், தோழர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்து ஒரு சுறுசுறுப்போடு பணியாற்றினாங்க. அதிமுகவில் அண்ணன் எடப்பாடியார் ஒற்றை தலைமையில் மிக சிறப்பாக தெளிவாக கழகம் வீரநடை போடுகிறது. அவர் முதல்வராக அந்த பொறுப்பேற்ற அதற்கு முன்பு அறிவிக்கப்பட்ட நிகழ்வில் அவருடைய செயல்பாடு தரம் தாழ்ந்ததாக பரவலாக பேசப்படுகிறது. யாருடைய செயல்பாடு? எடப்பாடியாரோடது. அவர் வந்து தவழ்ந்து சென்று பொறுப்பு வாங்கினார்ன்ற மாதிரிலாம் இல்லை. அது கூட வந்து அண்ணன் மதுரையில் வந்து ஒரு மாநாட்டில் கூட பேசியிருக்கிறாங்க. ஒரு பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் தப்பு இல்லைன்னு அவங்களே பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அந்த கடந்து போனதை பற்றி அந்த பெரிய மரியாதைக்குரியவரை மறுபடியும் நீங்கள் உங்களது கழகத்தில் இணைப்பீர்களா? இல்லை, அதுக்கு கட்சியோட தலைமை பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான். அதாவது மக்களாட்சி தத்துவத்தின்படி இயங்குகிற கட்சி தாழ்நிலையில், அதாவது ரொம்ப கிளை செயலாளர்லேருந்து முதலமைச்சராக கூட வரலான்ற ஒரு கட்சி. அப்போது தலைவர் எடுக்கிறது அல்லது எடப்பாடியார் அவர்கள் தான் எடுக்கணுன்ற முடிவை விட நீங்கள்லாம் சொல்கிறத அவர் ஏற்றுக்க மாட்டாரா? இல்லை, இன்றைக்கி உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறது
நான் சார்ந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் ராஜேஷ் அவர்கள் வந்து சாதாரண பொறுப்பில் இருந்தாங்க. ஒரு வட்டக்கழகத்திலேருந்து பொறுப்பில் உருவாகி இன்றைக்கி மாவட்ட கழக செயலாளராகி ஒரு மிகப்பெரிய திறம்பட ஒரு மாவட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த மாவட்ட செயலாளராக அண்ணன் ராஜேஷ் அவர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதாரண தொண்டன் கூட பெரிய இடத்துக்கு வரலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் பொதுச் செயலாளர். அதை எல்லாருமே ஒத்துக்கிறோம், அதாவது ஒரு சிறப்பு அம்சம்னு ஒத்துக்கலாம். ஆனால் இந்த ஒவ்வொருவரும் நீங்கள் அதாவது அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கிறவங்க சொல்கிறத உங்களுடைய பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்கிறாரா? பொதுச் செயலாளருடைய மாவட்ட கழக செயலாளர்கள், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய அடிக்கோடி தொண்டர்கள் உட்பட எல்லாருடைய கருத்தை உள்வாங்கி தான் இன்றைக்கி பிஜேபி கூட்டிலிருந்து வெளியில் வந்தது. எல்லாருடைய கருத்தை உள்வாங்கி தான் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒரு சில பேரை கட்சியை விட்டு எடுத்தது. அதனால தான் இன்றைக்கி கட்சி வந்து சிறப்பாக இருக்குது. இப்போ கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள் மனம் திருந்தி உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாக உள்ளே வர நினைத்தால் அது கட்சியோட தலைமை பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுக்கணும். அந்த உரிமை வந்து பொதுச் செயலாளருக்கு தான் இருக்குது. அதில் உள்ள ஒரு 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 சிறப்பான ஒரு மனிதர், அதாவது ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் என்ற நிலையில் உங்களுடைய கருத்தை நான் கேட்குறேன். இல்லை என்னுடைய கருத்து இதில் இது கழகம் என்ன பொதுச் செயலாளர் தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதான் எங்களுடைய கருத்து. சரி. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பெண்களுடைய வாக்கு அதிகமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அது நடந்த தேர்தலெல்லாம் பார்த்தோம். உண்டு. இந்த தேர்தலில் அது மாறுகிறது. காரணம் வந்து இலவச பேருந்து, அப்புறம் உரிமை தொகை 1000, இதெல்லாம் பெண்களை வந்து திமுகவிற்கு மாற்றுகிறது அப்படின்ற ஒரு இன்றைக்கி திமுகவில் பார்த்தீங்கன்னா 1,07,00,000 பேருக்கு சம்திங் அவ்வளோதான் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்களுடைய சொன்ன வார்த்தைகள் என்ன? அதில் எல்லாருக்கும் கொடுப்போன்ற எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க? அதாவது ஒவ்வொரு மகளிரும் அது அந்த உரிமை தொகை வாங்குறதுக்கு உரிமை இருக்குதா? அதாவது எதுவுமே செய்யாமல் இருப்பதை விட ஏதாவது செய்வது நல்லது. இல்லை அவங்க சொன்ன 1 கோடி பேர் மகிழ்ச்சியில் இருப்பாங்க. இல்லை அவங்க இப்போ நாங்கள் பிரச்சாரத்துக்கு போனோம். பல இடங்களில் பல பெண்கள் வந்து கிடைக்கலன்னு தான் சொன்னாங்க. பல இடத்துங்களில். அப்போ அவங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க கட்சிக்காரங்க கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பொதுமக்கள் பல பேருக்கு வந்து பல இடங்களில் பயன்பெறல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணிக்கு தான் அந்த உரிமை தொகை போகுது அப்படின்றது எங்களுடைய பார்வை. அவர்களது வாக்குகளை தக்க வைத்துக்கொள்ள அவர்கள் அந்த மகளிருக்கு மட்டும் கொடுத்துருக்கலாம், கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். இதனால தான் மக்கள் வந்து அதிமுகவுக்கு வாக்களிச்சு. அவங்களோட கட்சியில் ஒரு 1 கோடி மகளிர் இருக்கிறாங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? இப்போ இன்றைக்கி அதிமுகவில் 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. 2 கோடி உறுப்பினர்களும் தொட்டாச்சு. திமுகவில் அவ்வளோ உறுப்பினர் இருக்கிறாங்களா? கிடையாது. தகுதி உள்ள மகளிருக்கு தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. ஒரு பெண்ணை வந்து நீ தகுதி இருக்கிற தகுதி இல்லைன்ற ஒரு அடையாளப்படுத்துவதற்கு அவங்க யார்? இல்லை தகுதின்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை அதை தான் கேட்குறேன். இப்போ பல பேர் கிடைக்கலையே, ரேஷன் கார்டை வச்சுருந்தா பல பேர் கிடைக்கலையே. ஒரு மகளிரை, ஒரு பெண்களை தகுதி உங்களுக்கு தகுதி இருக்குது தகுதி இல்லை அப்படின்னு அடையாளப்படுத்துவதற்கு ஒரு அரசாங்கம் தேவையா? உங்களுக்கு பொருளாதார நிலை ஒன்று இருக்கு இல்லையா? இது இவ்வளவு சம்பாதிக்கிறவங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. அதாவது உங்களுக்கு நல்ல வசதி படைச்சவங்க யாரும் எங்களுக்கு 1000 ரூபா கொடுன்னு கேட்கலையே. அதே மாதிரி இவங்க தேர்தல் வர்றதுக்கு முன்னால் மக்கள் யாரும் கேட்கல, எங்களுக்கு 1000 ரூபா கொடுன்னு கேட்கல. இவங்கள தானே தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை கொடுக்கணும். அனைத்து பேருக்கும் கொடுத்தீங்களா? கொடுக்கலையே. குறிப்பிட்ட நபர் தான் கொடுத்துருக்குறீங்க. வறுமை நிலையில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது சொல்ல எல்லா வறுமை நிலையில் இருந்தவங்களுக்கு கொடுக்கல. வறுமை நிலையில் கஷ்டப்படக்கூடிய குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய இன்றைக்கி ஸ்லம் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெரும்பாலான பேருக்கு கொடுக்கல. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் இருந்தபோது உங்களது நிர்வாகிகளையும் உங்களது வாக்காளர்களையும் அவர்களது இடத்திற்கு மடைமாற்றி இருக்கிறார்கள். அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க திமுகவா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சி. இல்லை அது சொல்கிறது தவறான கருத்து. அதிமுகவுடைய தொண்டன் அதிமுக இயக்கத்தில் தான் பணியாற்றிட்டு இருக்காங்க. இது வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்களால், புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட கட்சி. அதனால் இதில் உள்ள தொண்டர்கள் வந்து பணத்திற்கோ பொருளுக்கோ பதவிக்கோ
மயங்கி செல்பவர்கள் அல்ல. இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு பலமான ஒரு இயக்கம் தான் தமிழ்நாட்டில் அதிமுக இருக்குது. அது வந்து யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. சில பிரபலங்கள் வந்து அது அவங்களோட சுயநலத்துக்காக போவாங்க. இப்போ செந்தில் பாலாஜி போயிருக்காரு, எதுக்காக போனார்? இன்றைக்கி எங்கே இருக்கார்? அவர் கழக ஆட்சியில் வந்து எப்படி இருந்தார்? நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இல்லை, 2000 கழக ஆட்சியில் அம்மா முதலமைச்சராக இருக்கப்போ எப்படி இருந்தார்? நீங்கள் செந்தில் பாலாஜியை சொல்கிறீங்க. உங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த சேகர் பாபு உயர்நிலையில் இருக்கிறாரு, அதுக்கு என்ன சொல்லுங்கள்? அவர் அம்மா இருக்குது, அதை தான் நான் என்ன சொல்கிறேன். அவர் அம்மா இருக்கிறப்ப தானே 2011 தானே 10 போனார். ஒரு சில தவறு பண்ணார், அம்மா வந்து பொறுப்பை விட்டு எடுத்தாங்க, அதனால் போனார். அதனால் வந்து எல்லாரையுமே அப்படி சொல்லிட முடியாது. உங்களது மாவட்டத்தை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தியாக, பெரிய எதிர்ப்பு ஆற்றலாக அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறார். அவர் வந்து திராவிட முன்னேற்றத்துக்கு பெரு அரணாக வாக்கு வங்கியை கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய உண்மை அப்படிலாம் அதெல்லாம் உண்மை கிடையாது. இப்போ பெரிய அதாவது பவர், இதை ஒன்று உதாரணத்துக்கு என்னென்னா, இன்றைக்கி பவர் இருந்துச்சுன்னா எப்படி வேணாலும் நம்ம பேசிக்கலாம். பவர் இல்லைன்னா அதனுடைய தன்மையை போயிடும். இன்றைக்கி ஒரு அமைச்சராக இருக்கிற அதனால அந்த மாதிரி வார்த்தைகள் வருது. அப்படின்னா 2011 ஆர்கே நகரில் சட்டமன்ற தேர்தலில் நின்றார். அப்போ ஜெயிச்சிருக்கோம்ல, தோத்துட்டார்ல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் நடந்த போது கூட அவர் அமைச்சராக இருக்காரு, அப்படி ஒரு பிம்பம் இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க. அதான் உண்மை. ஐயா, நீங்கள் வந்து சமத்துவ மக்கள் கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்திருக்கிறீங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர் திடீரென்று அங்கிருந்து விலகி, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன் விலகி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சேர்ந்ததற்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் பல பேட்டியில் நான் சொல்லியிருக்கிறேன். சரி. 2021 நான் வந்து அந்த இயக்கத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன். வந்ததற்கு பிறகு மறுபடியும் அதை பேசுகிறது நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அவருடைய கொள்கை முரண்பாடு 2021 அவர் கூட்டணி எடுத்த கொள்கை முரண்பாடு எனக்கு ஒத்துப்போகவில்லை. அதனால் நான் அதிமுகவில் அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய அப்போ வந்து அண்ணன் முதலமைச்சராக இருந்தாங்க. நான் வந்து அவங்க முன்னிலையில் போய் என்னை போய் இணைச்சிக்கிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் சிறப்பாக போயிட்டுருக்கு. ஒரு இயக்கத்தை வழிநடத்துவதற்கு, இயக்கத்தினுடைய தொண்டர்களை வழிநடத்துவதற்கு அந்த தலைவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு தலைமை, ஆளுமை மிக்க தலைவராக இருக்கிறாங்க. ஆனால் அதை சமத்துவ மக்கள் கட்சியை வழி நடத்துகிற அண்ணன் சரத்குமார் அதிலேருந்து தவறிட்டார்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து முறைப்படி அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தீங்களா, இல்லை விலகல் கடிதம் கொடுத்தீங்களா? இல்லை, அந்த கூட்டணியை உருவாகும்போது நாங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். 2021 பல மாநில நிர்வாகிகளும் எதிர்ப்பு தெரிவித்தோம். அவர் அதை உள் வாங்கிக்கிட்டார். ஆனால் வந்து அதுக்கான முடிவு வந்து அவர் சரியாக எடுக்கலைன்றதான் எங்களுக்கெல்லாம் கோபம். அதனால் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். நீங்கள் அப்போது அங்கிருந்து விலகி அந்த முடிவு சரி என்று இப்போது நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக உண்மை, நிச்சயமாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே இரவில் நள்ளிரவு 2 மணிக்கு முடிவெடுத்து பிஜேபியில் போய் அந்த கட்சியை வந்து மொத்தமாக கலைச்சிட்டு சேர்த்துட்டாரு. சிலருக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல அரச மரத்தில் ஞானோதயம் வரும். இவருக்கு 2 மணிக்கு தூங்கும்போது ஞானோதயம் வந்து அவருக்கு வந்திருக்கு. அவருக்கு வந்த ஞானத்தை நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் முடிவு எடுத்துட்டார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஒரே நைட்டில் அந்த இயக்கத்துக்காக உழைச்சவங்கள, கடும் பொருளாதாரம் செலவு பண்ணவங்கள இன்றைக்கி வந்து விட்டுட்டு போயிட்டார். அவ்வளோதான் அவருடைய நிலைப்பாடு. அந்த பட்டியலில் பொருளாதாரத்தை இழந்தவர்கள் நீங்களும் ஒரு கண்டிப்பாக நிச்சயம். அதில் நான் நிறைய இழந்திருக்கிறேன். அவரால் நிறைய இழந்திருக்கிறேன். ரைட்டு, பார்த்துக்கலாம், அவ்வளோதான். சரி. சென்ற முறை உங்கள் கூட்டணியில் இருந்தவர்கள் இப்போ அங்கே இல்லை. முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர்களுக்கெல்லாம் விருந்து வச்சு அந்த கூட்டணியை முதல்ல நீங்கள் உறுதி செய்தீர்கள். இப்போ ஏன் உங்களோட அவங்க இணைஞ்சு போகலை? அது வரலைன்னா அது அவங்களுடைய பிழை. தமிழக மக்களை, தமிழ்நாட்டு மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்கள் கூட யார் யார் வர்றாங்களோ அவங்களை அரவணைச்சு செல்லக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதனால் மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இல்லை. அவங்க பாதை தவறான பாதை அப்படின்றத தெளிவாக பொதுச்செயலாளர் அவர்கள் அறிக்கையிலையும் சரி, தேர்தல் பிரச்சாரங்கள் மாநிலம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறப்பவும் தெளிவாக பேசியிருக்கிறாங்க. பாமக வந்து ஒரு நிலையில்லாத கூட்டணி தான் எடுப்பாங்க. அவங்களோட கடந்த கால வரலாறை பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதனால் அவங்க போனதுனால எங்களுக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது, அவங்களுக்கு தான் இழப்பு. தேமுதிக அவங்களோடு இருப்பதனால் உங்களுக்கு எந்த அளவிற்கு பயன்? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களோட கூட்டணியில் இருப்பது வந்து எங்களுக்கு பலன்தான். இல்லை, அவர்கள் உங்கள் அணியில் இருக்கும்போது
அவர்களுக்காக சில இடங்களை கொடுத்துருக்கீங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் அவர்கள் வெற்றி பெறுவார்களா? கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். அதனால தானே கொடுத்துருக்கோம். ஒரு கூட்டணி கட்சிக்கு அவங்க மட்டும் இப்போ அந்த ஒரு கூட்டணி ஒதுக்கிருக்கான், ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னா அவங்க மட்டும் அங்கே நிற்கல. எங்கள் கழகத் தோழர்கள் எல்லாமே வேலை செஞ்சு தானே அவங்கள வெற்றி பெறதுக்கான வழி தானே நம்ம செய்கிறோம். அதனால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதான் சொல்ல 40 தொகுதியிலையும் அதிமுக வந்து மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி கண்டிப்பாக கொடுக்கும். எல்லாருமே 40 எங்களுக்கு தான் சொல்கிறீங்களே, அது எது உண்மையாகும்? ஜூன் 4க்கு பிறகு மக்கள் வந்து எங்கள் பக்கம் இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு நம்பிக்கை. சரி, கடந்த கால ஆட்சியில் வந்து என்ன நல்லா கேட்டுங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? கொலை, போதை, கஞ்சா இன்றைக்கி தலைவிரிச்சு ஆடுது. நாங்கள் பிரச்சாரத்துக்கு போன இடத்துல எல்லாமே மக்கள் மகளிர்னு சொன்னதான். எடப்பாடியார் நல்லா சிறப்பாக ஆட்சி பண்ணார், இவங்களை நம்பணும், இன்றைக்கி மோசம் போயிட்டோம். கண்கூடாக கேட்டோம், கண்கூட பார்த்தோம். இப்போ 2 தினங்களுக்கு முன்னால் கூட பார்த்தீங்களா, போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு இல்லை, கஞ்சா போட்டு வெட்டுறான், குத்துறான். படிக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கஞ்சா போட்டு. இந்த ஆட்சியில் மட்டுமில்லை, தொடர்ந்து எல்லா ஆட்சிகளுமே அது நடக்கிறது தானே. அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் பாருங்கன்றேன், இன்றைக்கி சீர்கேடு எவ்வளோ மோசமாயிருச்சு. போதை கலாச்சாரம் வந்து தலை தூக்கி ஆடுது. அதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் வந்து முதலமைச்சர் கிடையாது, அந்த போலீஸும் கட்டுப்படுத்த நினைக்கல. அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவர் நேரடியாக பலமுறை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களையும் அல்லது கட்சியையும் விமர்சித்து வருகிறார். எங்கள் கட்சியினுடைய முன்னோடிகள்லாம் சொல்லிட்டாங்க, அவர் வந்து அரசியலோட கத்துக்குட்டி, அரசியல் நாகரிகம் தெரியாத ஒரு தலைவராக இருக்கிறாரு. தினம் ஒரு பேட்டி வரணும், அவரை பற்றியே மக்கள் பேசணும், செய்தித்தாள்லையும் மீடியாவிலையும் அவரை பற்றி வரணுன்ற ஒரே எண்ணத்தோடு பேசிகிட்டு இருக்காரு தவிர உண்மையிலே அவர் ஒரு அரசியல் கத்துக்குட்டி தான். தேர்தல் காலங்களில் ஊடகத்தினர் தொடர்ந்து வருவதை அவர் எதிர்த்து கீழே இறங்கி ஒரு சர்ச்சையை கிளப்பினார். அதற்கு காரணம் என்ன? இதிலிருந்து என்ன தெரியுது? அரசியல் நாகரிகமற்ற ஒரு தலைவர்னு தெரியுதுல்ல. இல்லை, ஒரு சிலர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு தலைவர் அண்ணாமலை. ஒரு சிலர் சொல்கிறாங்க, அவர் வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை ஊடகத்தினர் படம் பிடித்து விடுவார்களோ என்ற அச்சம் காரணமாக இருக்கலாம் என்று நீங்களே சொல்லிட்டீங்க. ஆக அரசியல் செய்வதற்கோ மக்கள் பணி செய்வதற்கோ ஒரு லாய்க்கற்ற ஒரு தலைவர் தான் அண்ணாமலை. ஆனால் இந்திய ஒன்றியத்தால் பாரதிய ஜனதா கட்சியால் மிக முக்கியமான நபராக குறிக்கப்படுகிறார். அது அவங்க கட்சியில் அவங்க ஆளுங்களும் அப்படி தானே உயர்த்தணும்னு நினைப்பாங்க. அது நமக்கு அவங்க கட்சியில் அவங்களுடைய ஆளை எந்த மாதிரியான வடிவமைப்பில் கொண்டு போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, ஆளுநர் பொறுப்பில் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அதிலிருந்து விலகச் செய்து தென்சென்னையிலே போட்டியிட செய்வதன் காரணம் என்னவாக இருக்கும்? அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் எங்கள் தென்சென்னையுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய ஜெயவர்தன் அவர்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவார். இதில் ஒரு நீங்கள் இதை பற்றி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறத விட, ஒரு தமிழராக, ஒரு இந்திய குடிமகனாக இப்படி ஒரு நிலை ஒரு ஆளுநருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இல்லையா? அதாவது அவங்க இயக்கத்தில் அவங்க முடிவு எடுக்கிறப்ப அவங்க முடிவில் தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அதாவது ஒவ்வொரு இயக்கமும் செயல்படுகிற செயல்கள், சட்டங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரையும் பாதிக்கும் தானே. அது அவங்க நினைக்கணும்ல. இவங்களை வந்து தமிழிசையை வந்து அதாவது ஆளுநராக நியமிக்க முன்னால் அவங்க கட்சி தலைமையை முடிவெடுத்திருக்கணும். சரி, நியமித்த பிறகும் இவங்களை வந்து ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு நிற்க வைக்கிறாங்கள, அப்போ முடிவு எடுத்துக்கணும். அப்போது மக்கள் பொறுப்பு அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க சம்மந்தப்பட்ட ஆளை நினச்சா ஒரு உயர்ந்த பதவி கொண்டு வரலாம், தேவையில்லைன்னா கீழே இறக்கலான்ற ஒரு நிலைப்பாடு தான் பிஜேபியோட நிலைப்பாடு. இன்னொரு பார்வை சொல்லுங்கள் எப்படின்னா, அதாவது முருகன் அவர் ஒரு பட்டியலினத்தவர், அவரை விலக்கி இங்கே கொண்டு வந்து வேட்பாளராக்குறாங்க, தமிழிசை அவர்கள் வேட்பாளராக்குறாங்க. ஆனால் ஜெய்சங்கரையோ நிர்மலா சீதாராமனையும் ஆக்கலன்னு கேட்குறீங்க. அதான் பிஜேபியோட நிலைப்பாடு, அதான் கட்சியினுடைய கொள்கை, அதான் அந்த கட்சியினுடைய கோட்பாடு. பாருங்கள், ஒரு நீங்கள் உங்களுடைய பாணிக்கே வரேன். உங்களுடைய பேட்டியில் பொறுத்து தமிழிசை வந்து ஒரு தமிழச்சி, எல்முருகன் ஒரு தமிழர், ரைட், ஓகே. அப்போ ஜெய்சங்கர் ஏன் வந்து அவங்க 2 பேரும் தமிழர்கள் தானே? தமிழர்கள் தான் அவங்க. என்ன, அதாவது தமிழர்கள் தான் அவங்க. எந்த இதில் இருக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தமிழர்களே இல்லை, பிராமணர்கள். பிஜேபியில் வந்து பிராமணர்களுக்கு ஒரு நீதி, அடுத்த இடத்துக்கு ஒரு நீதி.
அந்த அடிப்படையில் இவங்க 2 பேர் இன்றைக்கி தேர்தல் நிற்கிறாங்க. அவங்க 2 பேர் தேர்தலில் நிற்காம வந்து உயர்ந்த பதவியில் இன்னும் தொடர்றாங்க. அதாவது இந்திய ஒன்றியத்தை பொறுத்தவரையும் ஒரு 3 விழுக்காடு பேர் தான் பிராமணர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த 3 பேரில் ஏழைகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இதனுடைய கருத்தை வந்து பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இது ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அடுத்து வந்து பொதுச் செயலாளர் பக்கத்திலே தள்ளி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் எப்போ தலைவராக? அப்படி கிடையாதுங்க. இது வந்து ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருத்துன்னு ஒன்று இருக்கணும். இல்லை, அது கழக கருத்து தான் என்னுடைய கருத்து. அப்போ நீங்கள் வந்து எடப்பாடி அவருக்கு அடிமையாக செயல்பட போகிறீங்க? கண்டிப்பாக தப்பே கிடையாது. அதாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாங்களோ அதானே நம்ம அவங்க வழி நடத்துகிறாங்க, எங்கள் இயக்கத்தை வழி நடத்துகிறாங்க. அவங்க சொல்கிறத நாங்கள் செய்யறோம். தனிப்பட்ட கருத்தே கிடையாது. இயக்கத்தினுடைய கருத்து தான் என் கருத்து. இப்போ இன்றைக்கி நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா தனிப்பட்ட சேவியர் யாருக்கும் தெரியாது. தனிப்பட்ட சேவியர்னா என்ன கூப்பிட்டுருவீங்களா? தெரியாது. அப்போ அதிமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கின்றது என்ன அழைச்சி நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க. அப்போ எனக்கு முகவரி கொடுக்கறது யார்? அதிமுக. அப்போ அந்த அதிமுகவோட பொதுச் செயலாளர் யார்? அண்ணன் எடப்பாடியார். அண்ணன் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் தான் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பணி செய்யும். திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பகுத்தறிவு சார்ந்த கழகங்கள். எந்த மனிதனும் தனக்குரிய கருத்துக்களை சொல்லலாம், அதற்காக போராடலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறப்போ நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் சொல்கிறத நான் செய்வேன், இல்லை பொதுச் செயலாளர் நான் மட்டும் கிடையாது. எங்கள் இயக்கத்தில் புரட்சி தலைவி அம்மா பொதுச் செயலாளர் இருக்கிற பொழுது எப்படி அந்த இயக்கத்துக்கு எல்லாருமே பணி செஞ்சாங்களோ அதே மாதிரி அந்த இடத்துல இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் என்ன ஆணையிடுறாங்களோ பாருங்கள். முந்தா நாள் வந்து மாநிலம் முழுவதும் கோடை வெப்பத்தால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. உடனடியாக பந்தல் அமைச்சு மோர் பந்தல் அமைக்கணும், அது தேவையான உதவிகள் செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு உத்தரவு போட்டாங்க. இன்றைக்கி மாநிலம் முழுவதும் மாவட்ட கழக செயலாளர்லேருந்து பம்பரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ ஒரு தலைமை என்ன உத்தரவிடுகிறதோ அதன் அடிப்படையில் தொண்டர்கள் வேலை செய்ய முடியும். இன்றைக்கி திமுக செய்யக்கூடிய பல அநியாயங்களுக்கெல்லாம் தட்டி கேட்குற விதமாக தேர்தலுக்கு முன்பாக பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். அப்போ அந்த முன்னெடுத்திருக்கக்கூடிய ஆணை யார் பிறப்பிக்கணும்? பொதுச் செயலாளர். இப்போ பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடியதான் மாவட்ட கழக செயலாளர்கள். மாவட்ட கழக செயலாளர்கள் பின்னால் அனுபவிக்கக்கூடியதான் எங்களை போன்ற நிர்வாகிகள். இதான் உண்மை. பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு தொண்டர் நீங்கள் என்று உண்மையில் 2 கோடி தொண்டரில் நானும் ஒருவன். பொதுச் செயலாளருக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய 2 கோடி தொண்டர்களில் நானும் ஒரு தொண்டன். அதான் உண்மை. சரி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சிக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்துனீங்க. ஆனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளில வந்தப்புறம் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் செய்ததை விட அண்ணா திராவிட முன்னேற்றம் குறைவாகத்தான் செயல்பட்டிருக்கிறது என்ற கருத்து இருக்கு. இல்லை, தவறான கருத்து. இன்னைக்கு எந்த மீடியாவிலையும் பரவலாக வந்து எங்களுடைய செய்திகளை அண்ணனே ஏற்கனவே பல இடத்துல சொல்லியிருக்காங்க. பல செய்திகளை எங்களுடைய செய்திகளை வந்து காமிக்கிறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இருக்காங்க. இன்றைக்கி மாநில கட்சியிலும் மத்திய சர்க்கார் கட்சி ஆளுங்கின்ற அரசாங்கத்தினுடைய பிடியில் வந்து இன்றைக்கி மீடியா இருக்கிறாங்க. அதனால் எங்களுடைய செய்திகள் அதிகமாக வெளியில் கொண்டு வரதில்லை. நாங்கள் பல போராட்டங்களை பண்ணியிருக்கிறோம். அந்த மாவட்டம் வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து மாவட்ட கழக செயலாளருடைய தலைமையில் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். ஒன்று. அதே மாதிரி மாநில லெவலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கங்கே மாவட்ட தலைநகரங்களுடைய அலுவலகங்களுக்கு முன்னால் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து எங்களுடைய செய்திகளை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு மீடியாக்கள் வந்து கொஞ்சம் தயங்கிறதுனால எங்களுடைய செய்தி அதிகமாக வெளியில் வரல. அதான் உண்மை. சரி, அதாவது இதுவரை தமிழன் தொலைக்காட்சிக்கு தாங்கள் தந்த கருத்துரைகள் மக்கள் முன்பாக வைத்திருக்கிறோம். அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பது அவர்களுக்கே தெரியும். நீங்கள் இங்கே வந்து உங்களது கருத்துக்களை தெரிவித்தமைக்காக தமிழன் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து எனக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.